வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 40. பிறகு அவசரமாக கண்களை துடைத்துக் கொண்டு சுமித்ராவின் கைகளை பிடித்த சமுத்திர பாண்டியன், இந்த கைய உன் காலா நினைச்சு கேக்குறம்மா, ஒரே ஒரு தடவை நீயும் என் மருமகனுமா வந்து சாவ கிடக்குற அந்த சீவனை பாத்துட்டு வந்துருங்க. ஒரே ஒரு தடவை பேரனை கண்ணார பார்த்தாலே போதும், அந்த சீவன் நிம்மதியா போய் சேர்ந்துரும். இந்த உதவியை மட்டும் நீ பண்ணுமா. சாமானியமா அவன் பாட்டிய பார்க்க வர ஒத்துக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா பேசி நீதாமா அவன் மனச மாத்தி அங்க கூட்டிட்டு வரணும் என்றவர் மகன் புறம் திரும்பி, எல அம்மா தந்து விட்டாலே ஒரு பை, அது எங்க என்று கேட்க பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த அந்த கவரை எடுத்து சமுத்திர பாண்டியனிடம் கொடுத்தான் மகன். அந்த கவரை பிரித்து உள்ளிருந்த ஒரு வளையல் டப்பாவை எடுத்து 2 வளையல்களை அவர் கையால் சுமித்ராவுக்கு போட்டு விட்டார். எங்க குடும்பத்துக்கு மூத்த மருமக பொண்ணு நீ. உனக்கு என்னெல்லாமோ சீசனத்தை செய்யணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டமே நாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. இந்த வளையல் எங்கேயோ ஆசாரிக்கிட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கினதில்லம்மா. எங்க அம்மாவோட வளையல். அம்மா கல்யாணம் முடிஞ்சு அப்பாவோட முதலா வீட்டுக்குள்ள வரும்போது எங்க பாட்டி அம்மாவுக்கு மாமியார் சீதனமா போட்டு விட்டதான். என் பேரனோட பொண்டாட்டிக்குதான் இந்த வளையல்னு சொல்லி வேற யாருக்கும் கொடுக்க மறுத்து அப்படியே வச்சிருந்தாங்க. இத விட்டா உன்னை தனியா பார்த்து பேசுற சந்தர்ப்பம் இனிமே கிடைக்குமோ இல்லையோன்னு நினைச்சுதாமா இத கையோட நான் எடுத்துட்டு வந்தேன் என்று குரல் கம்ம பேசியவர் அன்னத்தின் கைகளில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு, பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கானோ என்று சொல்லிவிட்டு மகனையும் அழைத்துக் கொண்டு வெளியேறிவிட்டார். சத்தியதேவனின் மாந்தோப்பு வீடு. தற்போதைக்கு அந்த வீட்டில்தான் தங்கி இருந்தார்கள் சத்தியனும் சுமித்ராவும். பழைய பண்ணை வீட்டில் ரிப்பேர் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. குறிப்பாக பழைய வயரிங்கை எல்லாம் பிரித்துவிட்டு புது வயர், புது ஸ்விட்ச் மாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு முன் அந்த திசை பக்கமே போகக்கூடாது என்று மருத்துவமனையிலிருந்து சுமித்ராவை நேரடியாக மாந்தோப்பு வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான் சத்யன். மருத்துவமனைக்கு சமுத்திரபாண்டியன் வந்ததையோ பேசியதையோ வளையல் போட்டு விட்டதையோ எதை பற்றியும் அன்னமும் சுமித்ராவும் அவனிடம் மூச்சு விடவில்லை. அவன் வருவதற்கு முன்பே வளையலை கழற்றி டப்பாவில் வைத்து அன்னத்திடம் ஒப்படைத்து விட்டாள் சுமித்ரா. சமுத்திர பாண்டியன் வந்து பேசி சென்ற பிறகு அதே யோசனையாகவே இருந்தது சுமித்ராவுக்கு. உண்மையில் தவறு செய்யாத மனிதர்கள் யார்? எல்லா தவறுக்கும் ஒரு மன்னிப்பு உண்டுதானே. சத்தியனுடைய காயம் பெரிதுதான், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆனாலும் உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டு தாயோடு இணைந்து வாழ்ந்தாள் அந்த காயம் ஆறுமல்லவா. இனிமேல் அவனிடம் பேசுவதற்கு பயப்படக்கூடாது. அந்த விஷயத்தை ஒத்தி போடக்கூடாது. மெதுமெதுவாக பேசி அவன் மனதை கரைக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று மருத்துவமனையில் வைத்தே தீர்மானம் எடுத்துக்கொண்டுதான் வீட்டிற்கு கிளம்பினாள் சுமித்ரா. கணவன் மனைவி இருவரும் தான் மாந்தோப்பு வீட்டில் இருந்தார்கள். அண்ணன் வேளா வேளைக்கு சமையல் செய்து கொண்டு வந்து இங்கேயே கொடுத்து விட்டார். கரண்ட் ஷாக் அடித்து சுமித்ராவின் வலது கையை அவளால் அசைக்க முடியவில்லை. எனவே சாக்பீஸ் பிடித்து எழுதவும் முடியாதல்லவா. அதனால் அவள் பிள்ளைகளுக்கான பாடங்களை முதலில் சத்யனுக்கு சொல்லிக் கொடுத்தாள். அவளிடம் கணக்குகளை கற்றுக்கொண்டு அவன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தான். எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகளின் படிப்பிற்கு பங்கம் வரக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம். சுமித்ரா சொன்னது போலவே தீபிகா அதன் பிறகு டியூஷனுக்கு வரவில்லை. இந்த விஷயமும் அவளது மனதை உரித்துக் கொண்டேதான் இருந்தது. இக்கட்டான சமயத்தில் பேருதவி செய்திருக்கிறாள். ஒருவேளை அந்த சமயத்தில் அவள் மட்டும் வரவில்லை என்றால் தன் கதி என்னவாகியிருக்கும்? நினைக்கவே நடுக்கமாக இருந்தது சுமித்ராவுக்கு. அவளுக்கு வரும் இதே எண்ணம் சத்யனுக்கும் வராமலாயிருக்கும்? வரும், நிச்சயம் வரும். எனில் மனைவியின் உயிரை காப்பாற்றிய ஒரு பெண்ணுக்கு குறைந்தபட்சம் ஒரு நன்றியேனும் சொல்ல தோன்றி இருக்காதா? அவள் எதிரியாகவே இருக்கும் பட்சத்தில் கூட மானரோஷம் பார்க்காமல் நன்றி செலுத்தி இருக்க வேண்டும். இவள் எதிரி இல்லையே, சொந்த தங்கை. அவளிடம் போய் ஈகோ பார்த்து கொண்டு என்னத்தை சாதிக்கப் போகிறான் இவன்? அந்த பிள்ளை என்னடாவென்றால் அண்ணா அண்ணா என்று உயிரை விடுகிறது. இவன் அந்த குழந்தை பெண்ணை திரும்பி பார்க்கவே காணோம். கடுப்பாக இருந்தது சுமித்ராவுக்கு. என்னதான் நினைத்துக் கொண்டு திரிகிறார் இவன்? கடைசி வரைக்கும் இப்படி கஞ்சி போட்ட காக்கி சட்டை மாதிரி வெறப்பா சுத்திக்கிட்டு அலையலான்னா? கண்களை மூடிக்கொண்டு ஆயாசமாக கட்டில் தலைமாட்டில் சாய்ந்து கொண்டவள், சுமி என்ற சத்யனின் குரலில் கலைந்தாள். தூக்கம் வருதா சுமி என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்து அமர்ந்தான். தூக்கம் வரல,
ஆனா சும்மாவே இப்படி உட்கார்ந்து இருக்கிறது போர் அடிக்குது என்றாள். சாப்பாடுதான் அப்பவே சாப்பிட்டாச்சுல, பேசாம படுத்து தூங்கி இருக்க வேண்டியதானே? ஏன் என்னை எதிர்பார்த்து முழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கியா என்று ஒரு மாதிரியான குரலில் அவன் கேட்க, ஏன் உங்களை எதிர்பார்த்து நான் காத்திருக்க கூடாதா என்றாள். அவளும் பதிலுக்கு அதே மாதிரியான குரலில். ஒரு பெருமூச்சோடு தலைமுடியை அழுத்தமாய் கோதிவிட்டுக் கொண்டவன் ஒன்றும் பேசாமல் குளியலறைக்குள் நுழைந்து கொண்டான். முகம் கை கால் கழுவி உடை மாற்றிக்கொண்டு அருகே வந்தவன் நந்தகுமார் எழுதி கொடுத்த ஆயின்மெண்டை எடுத்துக்கொண்டு அவள் அருகே வந்து அமர்ந்தான். மருத்துவமனையில் சுமித்ராவை சோதித்து பார்த்த பிசியோதெரபிஸ்ட் அவள் கைகளுக்கு ஒரு சில பயிற்சிகளை செய்ய சொல்லி அவளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பயிற்சிகளை செய்து கைகளை இலகுவாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் சுமித்ரா. எப்படியாவது சீக்கிரம் கையை சரியாக்கிவிட வேண்டும் என்ற துடிப்பு. இப்போது அந்த ஆயின்மெண்டை தடவி அவன் மசாஜ் செய்துவிட வேண்டும், அவ்வளவுதான். கையில் இருந்த ஆயின்மெண்டை பார்ப்பதும் அவளை பார்ப்பதுமாக ஒரு மாதிரியாக தவித்துக் கொண்டிருந்தான் சத்யன். அவனது தவிப்பை புரிந்து கொண்ட சுமித்ராவுக்கு உள்ளூர ஒரே சிரிப்பாக இருந்தது. சுமித்ரா காட்டன் நைட்டு பேண்ட்டும் சட்டையும் அணிந்திருந்தாள். அந்த சட்டையை கழற்றினால்தான் அவளது கைகளில் அந்த ஆயின்மெண்டை தடவ முடியும். அதற்காகத்தான் யோசித்துக் கொண்டிருந்தான் சத்யன். ஒரு கண்ணால் அவனது தவிப்பை ரசித்த சுமித்ரா லேசாக தொண்டையை செருமிக் கொண்டு, இப்படி ஒரு அழகான பொண்ணுக்கு கையில ஆயின்மெண்ட் தடவி மசாஜ் பண்ணி விடுறதுக்கெல்லாம் புண்ணிய பண்ணிருக்கணும் தெரியுமா? நீங்க என்ன இப்படி யோசிக்கிறீங்க என்று அவனை சீண்டி விட சட்டென்று கட்டிலில் இருந்து எழுந்த சத்யன் அரை முழுக்க யாரையோ தேடினான். பிறகு வெளியே வாசல் வரை சென்று அங்கும் வெளியே தலை நீட்டி எட்டி பார்த்துவிட்டு வந்தான். அவனுடைய இந்த செயலால் திகைப்படைந்த சுமித்ரா, யாரு தேடுறீங்க என்று கேட்க, இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னியே யாரோ அழகான பொண்ணுன்னு, அதான் அவ எங்க இருக்கான்னு தேடின என்றான் குறும்பு கொப்பளிக்கும் குரலில். அதன் பிறகு சுமித்ராவுக்கு எங்கிருந்துதான் அப்படி ஒரு தைரியம் வந்ததோ. நன்றாக இருந்த இடது கையால் அவனது தோளில் பட்டு பட்டென்று அடித்தவள், அப்ப நான் அழகாளையா அழகாளையா என்று கேட்க சிரித்துக் கொண்டே அவளுடைய செல்ல அடிகளை வாங்கி கொண்டவன் பிறகு அவளது கையை பிடித்து மார்பில் வைத்துக் கொண்டான். பிறகு நகர்ந்து அவளுக்கு மிகவும் பக்கத்தில் வந்து காதோரமாய், நீ சாதா அழகிலடி, இந்த சத்தியரோட பொண்டாட்டி சுமித்ரா பேரழகி என்று கிசுகிசுத்து அவளது இதய துடிப்பை எகிர வைத்தான். அவள் கழுத்தில் உரசிய அவன் தாடையும் கன்னத்தை நலம் விசாரித்த முறுக்கு மீசையும் செவையை தீண்டிய முரட்டு உதடுகளும் சீரலாய் வெளிப்பட்டு அவள் மேனியை சுட்ட அவனது சூடான மூச்சுக்காற்றும் சுமித்ராவிற்குள் ஏதேதோ உணர்வலைகளை தோற்றுவித்தன. அவளது முகமாற்றத்தை உணர்ந்து கொண்ட சத்யன், சுமி, உனக்கு ஒரு மாதிரி இருந்தா நீயே இதை தேய்ச்சுக்கிறியா? நான் வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியே நிக்கட்டுமா என்று தயங்கியபடியே கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்த சுமித்ரா, எனக்கு ஒண்ணு ஒரு மாதிரிலாம் இல்ல, என்னோட புருஷன் தானே நீங்க என் உடம்ப பாக்குறதுல எனக்கு எந்த கூச்சமும் இல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தா வேணும்னா வெளியே போய் அன்னத்தை வர சொல்லுங்க என்று அவள் சொல்ல அவ்வளவு நேரம் இருந்த தயக்கம் நீங்கி சட்டென நிமிர்ந்து தனது மீசையை முறுக்கியபடி கர்வமாக, சிங்கம்டே, ஆம்பள சிங்கம், இப்ப பாரு சொல்லிக்கொண்டே அவளது சட்டை பட்டனில் கையை வைக்க அவனை கேட்காமலேயே அவனது கை விரல்கள் நடுங்கின. அத்தியாயம் 41. சுமித்ரா அணிந்திருந்த மேல் சட்டையை கழற்றுவதற்காக கை வைத்த சத்தியனின் கைகள் நடுங்கின. சிங்கம் புலி என்றெல்லாம் உருட்டிவிட்டு இதென்ன கை இப்படி நடுங்குகிறது? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கோ? சுமித்ராவுக்கு அதை பார்க்க சிரிப்பாக இருந்தது. கலாய்த்து விட வேண்டியதுதான். சிங்கத்தோட கை ஏன் இப்படி நடுங்குது? சிங்கத்துக்கு நரம்பு தளர்ச்சி ஆகி போயிடுச்சு என்று நக்கலாக சொன்னவன் பிறகு, அது இதான ஃபர்ஸ்ட் டைம், அதான் என்றான். ஃபர்ஸ்ட் டைமா? இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்க போகுது? இந்த நடுங்கு நடுங்குறீங்க? சட்டு புட்டுன்னு மருந்து தடவி விடுங்கய்யா, தூக்கம் வருது செல்லமாக சினுங்கிக் கொண்டே சுமித்ரா சொல்ல பரிதாபமாக அவளை பார்த்தான் சத்தியதேவன். இப்படியெல்லாம் சினுங்கினால் ஒரு மனிதனுக்கு மூடு வருமா வராதா? அதிலும் திருமணமாகி கடந்த 6 மாதங்களாக அவளை தொடாமலேயே தனது பிரம்மச்சரியத்தை கட்டி காத்துக் கொண்டிருப்பவனை உசுப்பேற்றுவது போல உதட்டை சுழித்து கண்களை விரித்து, இவள் என்ன தெரிந்தே அவனை சீண்டி விளையாடுகிறாளா, இல்லை தெரியாமல் செய்கிறாளா? ஏதோ ஒன்று. ஆனால் அவனுடைய பாடுதான் திண்டாட்டமாகி போனது. கடந்த 2 நாட்களாக இந்த மருந்தை அன்னலட்சுமிதான்
சுமித்ராவின் கைகளுக்கு தடவி மசாஜ் செய்துவிட்டார். இரவில் சத்தியன் வீடு திரும்புவதற்கு 2 மணி ஆகிவிட்டது. கட்ட பஞ்சாயத்து, நெட்ட பஞ்சாயத்து என்று ஊர் ஊராக அலைந்து கொண்டிருந்ததில் சீக்கிரமாக வீடு வருவதற்கு இயலவில்லை. இன்று எவனும் பஞ்சாயத்திற்கு கூப்பிடவில்லை. அதனால் வெளிவேளைகளை முடித்துக் கொண்டு சீக்கிரமே வீட்டிற்கு வந்துவிட்டான். ஆக சத்தியதேவனுக்கு சத்திய சோதனை. அவள் செய்ய சொன்ன வேளையில் இருக்கும் ஆபத்தை உணர்ந்த பிறகுதான் பேசாமல் பஞ்சாயத்து இருக்கிறது என்று பொய் சொல்லியாவது தப்பித்திருக்கலாமோ என்ற எண்ணம் வந்தது சத்தியனுக்கு. ஒருவாறு தன்னைத்தானே சமாளித்துக் கொண்டு சுமித்ரா அணிந்திருந்த மேல் சட்டையை கழற்றினான் சத்தியதேவன். இடது பக்க கை வழியாக எளிதாக வந்துவிட்டது. ஆனால் வலது பக்க கையை உருவும் போது ஆஹ் என்று வழியில் முகத்தை சுளித்தாள் சுமித்ரா. சாரி சுமி, சாரி சுமி என்று அவளிடம் மன்னிப்பு வேண்டியவன், கை ரொம்ப வலிக்குதா சுமி என்று வருத்தமான குரலில் அவன் கேட்க, சும்மா வச்சிருந்தா வலிக்கல, ஆனா கொஞ்சம் ஷேக் பண்ணா வலிக்குது என்றாள் சுமி. எல்லாம் என்னோட தப்புதான். ஒரு தடவை நம்ம ரூம்ல டியூப்லைட் ஸ்விட்ச் வேலை செய்யலன்னு அதை மாத்தி கொடுக்க வந்த எலக்ட்ரீஷியன் ஒருத்தன் ஒயரிங் ஸ்விட்ச் எதுவுமே சரியில்லை சார், எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு புதுசா மாத்துங்கன்னு சொல்லிட்டு போனான். அவன் சொன்னப்பவே அதை மாத்தி இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அசால்ட்டா விட்டதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாரு என்று சத்தியன் தன்னைத்தானே நொந்து கொள்ள, நீங்க சொல்றது தப்பு சத்தியன். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு நம்ம விதியில இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்படி ஒரு விபத்துல சிக்கணும்னு எனக்கு எழுதி இருக்கு. அதான் இப்ப ஒன்னும் சீரியஸா ஆகலையே. தீபி குட்டி வந்து என்ன காப்பாத்திட்டாலே, அப்புறம் என்ன, விடுங்க என்று அவனை சமாதானப்படுத்தினாள் சுமித்ரா. பேச்சோடு பேச்சாக தீபிகா தனக்கு செய்த உதவியையும் அவன் காதில் போட தவறவில்லை. மேலும் சத்தியனிடம் கௌசல்யா தேவியை பற்றி பேசுவதற்காக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சுமித்ரா. இந்த நேரம் அதற்கானது என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் நேரடியாக கௌசல்யாவை பற்றி பேச்சை எடுப்பதை விட தீபிகாவிடம் இருந்துதான் அதை ஆரம்பிக்க வேண்டும். ஆயின்மெண்டை எடுத்து அவளது வலது கையில் தடவி நீவி விட்டபடியே, நாளைக்கு இந்த ட்ரெஸ் போடாத சுமி, பேசாம நைட்டி போட்டுக்கோ, இல்லனா புடவை கட்டிக்கோ, அதுதான் மருந்து போட வசதியா இருக்கும் என்றான். கீழ்பார்வையாக சுமித்ரா அவனை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தாள். வலது கையை தவிர ஒரு இம்மி கூட பார்வை அங்கும் இங்கும் அலையவில்லை. அவனுடைய மனக்கட்டுப்பாட்டை எண்ணி வியந்தாள் சுமித்ரா. ஆனால் அவள் எண்ணத்திற்கு மாறாக மருந்து தடவி விட்டுக் கொண்டிருந்தவனின் உடம்பில் 1000 அதிர்வலைகள். இதுவரை புடவையை தவிர வேறு எந்த உடையிலும் சத்தியதேவன் சுமித்ராவை பார்த்திருக்கவில்லை. குளித்துவிட்டு குளியலறைக்குள்ளேயே வைத்து புடவையை கட்டிக்கொண்டு வெளியே வந்து விடுவாள். தேவையில்லாமல் அங்கங்களை காட்டிக்கொண்டு அலைய மாட்டாள். ஆனாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு சத்தியதேவன் அவளை தேடி தேடி ரசித்தான் என்பதுதான் உண்மை. என் மனைவி, என் உரிமை என்கிற எண்ணம், அதுவும் சரிதான். கனவில் கொடுப்பதாக எண்ணி அன்று ஒரு நாள் அவனுக்கு கொடுத்தானே, அந்த முத்தம்தான் அவர்களுக்கு இடையான அதிகபட்ச உடல் தொடர்பு. அதை மீறி வேறு எங்கும் அவன் அவளை தொட்டதே இல்லை. அதிகபட்சமாக விரல் நுனியில் முத்தமிடுவான், அவ்வளவுதான். ஆனால் இன்று உடம்பு அவன் பேச்சை துளியும் மதிக்காமல் முறுக்கிக் கொண்டு ஒரு மாதிரியாக நின்றது. ஊரில் இருக்கும் மொத்த மின்சாரமும் அவன் உடலில்தான் பாய்கிறதோ எனும்படியாக உடம்பு நெருப்பாய் சுட்டது. அவள் உடம்பிலிருந்து சட்டையை கழட்டிய அந்த ஒரே ஒரு நொடி சொக்கி விட்டான் அந்த சொக்கநாதன். புது பூவிலிருந்து வரும் நறுமணம் போல அவள் உடம்பிலிருந்து வந்த ஏதோ ஒரு வாசனை அவனை மயக்கியது. மஞ்சள் நிலவாய் ஜொலித்த மாசுமருவற்ற தேகம், மென்மையான தோள்கள், சந்தனக்கட்டையில் கடைசல் பிடித்தது போன்ற கைகள், அதன் நுனியில் ஆம்பல் மலராய் விரிந்த விரல்கள், பிறை நிலவாய் நிகங்கள், இவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற் போல அவன் உரிமையாய் அவள் கழுத்தில் கட்டிய தாலி அவனை விட அதிக உரிமையோடு கிடந்து உறவாடிக் கொண்டிருந்த இடமும், அதற்கு கீழே தெரிந்த பொன்னிற இடையும் அவன் உரிமையாய் தொட்டு விளையாடுவதற்கு உரியதல்லவா? அள்ளி அணைத்துக் கொண்டால் தவறாக நினைத்து விடுவாளோ என்ற பயம். இவ்வளவு நாள் பேசாமல் இருந்துவிட்டு இப்போது மட்டும் என்ன என்ற கேள்வி. ஒருவேளை அவனுக்கு மட்டும்தான் இத்தகைய உணர்வுகள் எல்லாம் எழுகின்றதா, இல்லை இதே போன்ற உணர்வுகள் அவளுக்கும் வந்திருக்குமா என்ற குழப்பம். உண்மையில் அவளோடு கொஞ்சி குழவி குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒன்றும் அவளை திருமணம் செய்து கொள்ளவில்லையே, அதற்கான நோக்கமே வேறல்லவா? ஆனால் இப்போது எல்லாமே தலைகளாக மாறிவிட்ட நிலையில் சுமித்ரா சத்தியதேவனின் உயிர் மூச்சாகி போனாள். அவனுக்கு மட்டுமல்ல, அவளுடைய நிலைமையும் அதுதான். மனதிற்குள் ஒரு பெரும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்க அமைதியாய் மருந்தை போட்டுவிட்டு பிசியோதெரபிஸ்ட் சொல்லிக் கொடுத்த மாதிரி அவள் கைகளுக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தாள் சத்தியதேவன்.
10 நிமிடத்திற்கு மேலாக மசாஜ் செய்தவன் பிறகு எழுந்து போய் குளியலறைக்கு சென்று கையை சோப்பு போட்டு கழுவி கொண்டு வந்தான். அப்போது வெளியே கதவை தட்டும் சத்தம். அன்னம் இருவருக்கும் இரவில் குடிப்பதற்கு பாலும் சொம்பில் தண்ணீரும் கொடுத்துவிட்டு போனார். எப்போதுமே அன்னம் பாலை காய்த்து அதில் பனங்கற்கண்டு போட்டு பதமாக குடிக்கும் சூட்டில் ஆற்றிக் கொண்டு வந்துதான் கொடுப்பார். அது போலவே இப்போதும் கொடுத்திருந்தார். ஒரு டம்ளரை அவளிடம் நீட்டியவன் பிறகு ஏதோ ஞாபகம் வந்தவனாக, இடது கையில கிரிப் இருக்குமா சுமி? கிளாஸ புடிச்சு குடிச்சிடுவியா, இல்ல நான் தரட்டுமா என்று கேட்க வெட்கத்தில் பவளமாய் சிவந்து போனது பாவையின் கன்னங்கள். அந்த சிவப்பை தவறாமல் படம் பிடித்து இதயத்தில் பத்திரப்படுத்திக் கொண்டன சத்தியதேவனின் விழிகள். ஒரு பால் டம்ளர் பிடிக்க கூட தெம்பலாமலா இருக்கே, கொடுங்க என்றவள் எடுத்து கை நீட்டி அவரிடம் டம்ளரை வாங்கிக் கொண்டாள் சுமித்ரா. நின்ற நிலையிலேயே பாலை கடகடவென குடித்து முடித்துவிட்டு டம்ளரை கொண்டு போய் டேபிளில் வைத்துவிட்டு வந்து அவள் அருகே அமர்ந்தான் சத்தியதேவன். அவனைப் போல அல்லாமல் பாலை ருசித்து குடித்துக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. ஒவ்வொரு முறையும் அவள் பாலை விழுங்கும் பொழுது தொண்டைக்குழி ஏறி இறங்க அதை பார்த்து இங்கே எச்சில் விழுங்கினான் எதிரே நின்றவன். டம்ளரை கவி பிடித்திருந்த அந்த மலர் இதழ்களை கவிக்கொள்ள துடித்தன அவனுடைய முரட்டு இதழ்கள். மேலும் கீழுமாய் ஏறி இறங்கிக் கொண்டிருந்த அந்த தொண்டை குழியை கட்டை விரலால் அழுத்தி வருடி முத்தமிட்டால் என்ன? அப்புறம் அவள் குடித்துக் கொண்டிருந்த பால் சிறிது சிந்தி மோவாயில் பட்டு கழுத்து வழியாக வழிந்து வழிந்து நேராக சுமித்ராவின் இளமை மலர்களுக்கு இடையே இறங்கியது. ஐயோ, அந்த சொட்டு பாலாகவாது நான் இருந்திருக்க கூடாதா என்று மனதிற்குள் ஏங்கினான் சத்தியன். இடம் ஏவல் தெரியாமல் சந்தோஷமாய் வழுக்கிக் கொண்டு ஓடிய அந்த ஒரு துளி பாலை கண்டபடி சபித்தான். குடித்து முடித்து காலி டம்ளரை அவள் நீட்ட வாங்கிக் கொண்டு போய் மேசையில் வைத்துவிட்டு வந்து படுக்கையில் அவள் அருகே அமர்ந்தான். முதலாக கணவன் மனைவியாக படுக்கையில் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் இருவரும். அத்தியாயம் 42. சுமித்ரா குடித்த பாலின் ஓரிரு துளிகள் அவளுடைய கேழுதொட்டில் ஒட்டி கொண்டிருந்தன. குடிக்கும்போது சிந்திய பால் இன்னமும் அவள் மார்புக்கு மேலே நெஞ்சிலே துளி துளியாய். கரண்ட் கம்பத்தில் கை வைக்க சொன்னால் கூட அசராமல் வைத்து விடுவான் போல சத்தியதேவன் அவளுடைய உதட்டை தொடுவதற்கு அப்படி நடுங்கினான். வாய தொடச்சுக்கோ சுமி, பாலா இருக்கு என்று அவன் சொல்ல, ஏன் நீங்களே கொஞ்சம் தொடச்சு விட்டா என்னவா என்று மறுபடியும் செல்லம் கொஞ்சினாள் சுமித்ரா. ஷோ, நிலைமை தெரியாம மனுஷனை சாவடிக்கிறாளே மனதிற்குள் அலறினான். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அவளை நெருங்கி அமர்ந்து தனது வலது கை கட்டை விரலால் அவளுடைய கீழுதட்டில் ஒட்டியிருந்த பாலை துடைத்து எடுத்தான். ஆனால் கட்டை விரலுக்குத்தான் அவள் உதட்டை விட்டு பிரிய மனமில்லை போல. ஆசையாக மறுபடி அவளது உதடுகளை வருடிக்கொண்டே இருந்தது. சத்தியன் அவள் உடலில் இருந்து உதடு வழியாக மின்சாரத்தை தனக்கு கடத்தி கொண்டானா, அல்லது விரல் வழியாக அவளுக்கு தன் உடம்பில் இருந்த மின்சாரத்தை கடத்தினானா? ஏதோ ஒன்று. ஆனால் இருவரது உடம்பும் மின்சாரம் பாய்ந்து விட்டது போல அதிர்ந்து துடித்தது என்னவோ நிஜம். உண்மையில் கரண்ட் ஷாக் அடித்த போது கூட சுமித்ரா இப்படி பதறி துடிக்கவில்லை. ஆனால் சத்தியனின் இந்த இதழ் வருடலில் அவள் உடம்பில் இருந்த கோடான கோடி அணுக்களும் மகிழ்ந்து சிலிர்த்தன. வார்த்தைகளால் என்னவென்றே விவரிக்க இயலாத ஒரு உணர்வாக அது இருந்தது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கும் பூனை ரோமங்கள் கூட சிலிர்த்து நிற்க அதற்கு மேல் தாங்க இயலாதவளாக சத்தியன் என்று மெளிதாக முனகினாள் சுமித்ரா. என்னடி என்று காதோரம் கிசுகிசுத்தான். அந்த குரல் தந்த மயக்கத்தில் கிறங்கித்தான் போனாள் சுமித்ரா. ஆனாலும் வேண்டாம். அனல் மூச்சுகளிடையே திக்கி திணறி ஒவ்வொரு வார்த்தையாக வெளியே வந்து விழ தோளோடு சேர்த்து அவளை அணைத்து மார்பில் சாய்த்து கொண்டு, என்னடி வேண்டாம், எதை வேண்டாம் என்று சொல்கிறாள் என்று தெரிந்து கொண்டே கேள்வியை திருப்பி அவளிடமே கேட்டான் அந்த கல்வன். பதில் சொல்லாமல் சுமித்ரா மௌனம் சாதிக்க திரும்பவும் தனது ஒற்றை விரலால் அவளது மோவாயை தொட்டு முகத்தை உயர்த்தி தன்னை பார்க்க வைத்து, சொல்லுடி, என்ன வேண்டாம் என்று முதலில் கேட்ட கேள்வியையே திரும்பவும் கேட்டான் சத்தியதேவன். முத்து முத்தான வியர்வையுடன் சிவந்து போயிருந்தது சுமித்ராவின் முகம். கண்களை இறுக்கமாய் மூடியிருந்தாள். அவளது முகத்தோடு உரசிக் கொண்டிருந்த அவனது முகத்தை உரசிச் சென்ற அவனது மூச்சு காற்றில் சூரியனுக்குள் இருக்கும் தகிப்பு அவனுக்கும் தான். மாதுளை அதரங்கள் லேசாய் பிளந்து துடித்துக் கொண்டிருக்க பொறுத்தது போதும் பொங்கி எழு என்ற ரீதியில் அவனை கேட்காமலேயே
அவனுடைய உதடுகள் ஆசையாய் அவளுடைய ஈர இதழ்களை கவி கொண்டன. சுமி, கடந்த 6 மாத தவிப்பையும் மொத்தமாக அவள் இதழுக்குள் இறக்கி வைக்க கடும் பாடுபட்டு போராடி கொண்டிருந்தான் சத்யன். இடதுகரம் அவளது பிடரியை அழுத்தமாய் தாங்கி பிடித்திருக்க, வலதுகரம் அவளின் வழுவழுப்பான இடையை தடவி தடவி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. மோகக் கடலுக்குள் இறங்கி முத்து குளித்துக் கொண்டிருந்த சத்யன் அதிலிருந்து விடுபட்டு மெதுமெதுவாய் முத்தமிட்டுக் கொண்டே கீழே வந்து சற்று நேரத்திற்கு முன் தன்னை பொறாமைப்பட வைத்த அந்த தாலிக்கொடி புதைந்திருந்த இடத்திற்குள் முகத்தை புதைத்துக் கொண்டான். அனலாய் கொதிக்கத் தொடங்கிய தேகம், அத்துமீறி அலையத் துடித்த கைகள், மனைவியின் மோன மேனியை முத்தத்தால் முழம் போட்டு அலந்துவிட துடித்த அவனது உதடுகள், மொத்தத்தில் மோகப் பிழம்பாய் மாறியிருந்த சத்தியன் தஞ்சமடைந்திருந்த இடத்தில்தான் தவிப்பையெல்லாம் ஒன்று திரட்டி அழுத்தமாய் முத்தமிட்டான். உணர்ச்சி வேகத்தில் தன்னை மறந்து சுமித்ராவை 2 கைகளாலும் இறுக்கி அணைத்து விட்டான் சத்தியதேவன். ஆஹ் என்று அலறிவிட்டாள் சுமித்ரா. தலையை உலுக்கி நிஜத்திற்கு வந்தவன் வலியில் அவள் முகம் சுளித்து முடங்குவதை பார்த்து, சாரி சாரி சுமித்ரா என்று மீண்டும் அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான். மிக மென்மையாய் வலது கையை தடவி விட்டான். பிறகு அவள் தலைமுடியை கோதி நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு குளியலறைக்கு சென்று மறுபடியும் ஒருமுறை குளிர்ந்த நீரால் முகம் கை கால் கழுவிவிட்டு வந்து அவள் அருகே அமர்ந்தான். சாரி சுமித்ரா, அது கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் கொஞ்சம் அத்துமீறிட்டேன். இனிமே பக்கத்துல கூட வரமாட்டேன், சரியா? வந்தா கண்டிப்பா வெள்ளங்கமா ஏதாவது ஆயிடும். உனக்கு இந்த கை சரியாயிடும், அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் என்றவன் அவளை மென்மையாய் படுக்கையில் கிடத்தி அவளது இடப்புறமாய் படுத்துக்கொண்டு அணைத்துக் கொண்டான். அவன் புறமாய் சரிந்து படித்தவள் அவனுடைய வெற்று மார்பை தன் கை விரல்களால் தடவிக்கொண்டே, நானும் தான் சாரி கேட்கணும். சும்மா இருக்காம பேசி பேசி உங்களை உசுப்பேத்தி விட்டுட்டேன். இந்த மாதிரி நிலைமையில இதெல்லாம் சரியா வராதுன்னு நான் யோசிச்சு நடந்திருக்கணும். அப்படிதானே? சாரி சத்யன், என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்றாள் மெல்லிய குரலில். தனது வலது கை விரல்களால் மிக மெதுவாய் அவளது கன்னத்தில் தட்டியவன், இன்னொரு வாட்டி சாரி கேட்டா பிச்சு புடுவேன் பிச்சு. ஆமா, உன்னால எனக்கு என்னடி கஷ்டம்? உண்மையே சொல்ல போனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உண்மையாவே சந்தோஷமா இருக்கேன். நம்மளையும் உதாசீனப்படுத்தி தூக்கி தூர வீசாம அன்பா, அனுசரணையா, அக்கறையா, காதலோட பாத்துக்க ஒருத்த இருக்கான்னு நினைக்கும் போது அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குதுரி. ரெக்கையே இல்லாம பறக்கிற மாதிரி தோணுது தெரியுமா? அதுவும் என்ன மாதிரி ஒருத்தனை உன்ன மாதிரி ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சு நான் உன்கிட்ட என்னலாமோ சொன்னேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் மேல உண்மையான அன்பையும் காதலையும் மழை மாதிரி பொழிரடி நீ. உன்னோட இந்த அன்புக்கு ஈடா திருப்பி நான் எதை தரணும்? என்னையே தான் தரணும்னு நினைச்சேன். ஆனா நினைச்ச நேரம் தான் சரியில்லை என்று கண்களால் அவளது வலது கையை சுட்டி காட்டியவன், இன்னொரு சமயம் கிடைக்காமல போகும். அப்ப பாரு, நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்ற வரைக்கும் அள்ளி அள்ளி தந்துகிட்டே இருப்ப. இரட்டை அர்த்தமாக பேசி சத்தியன் கண்ணடிக்க, சீ என்று சினுங்கிக் கொண்டே அவன் மார்பில் அடித்தாள் சுமித்ரா. தன் மார்பில் இருந்த அவளது கைகளை பிடித்து முத்தமிட்டவன், இப்படி சினுங்கி தாண்டி என்ன நீ உசுப்பேத்துற? வேணா விடு, இந்த டாபிக் இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்புறம் எனக்கு ஒண்ணு இல்லப்பா, உனக்குதான் கஷ்டம். நல்ல பிள்ளைல பேசாம கண்ணு மூடிட்டு தூங்கு என்றான். சொல்லிவிட்டு அவன் இறுக்கமாக கண்களை மூடிக்கொள்ள சுமித்ராவும் கண்களை மூடினாள். ஆனால் மூளையில் பளிச்சென்று ஒரு மின்னல். இதமாக இருக்கும் இந்த சூழல் மிகவும் கனிவான மனநிலையில் இருக்கிறான். இந்த நேரம் தீபிகாவை பற்றி பேசினால் என்ன? கோபப்பட்டு விட்டால் என்ன செய்வது? அவனுடைய நல்ல மனநிலையை கெடுத்தாற் போல ஆகிவிடுமே. ஆனால் என்ன, ஆகிவிட்டு போட்டும். மனைவியின் உயிரை காப்பாற்றிய ஒரு சிறு பெண்ணுக்கு வாய் திறந்து ஒரே ஒரு நன்றி உரைத்தாள் கிரீடமா இறங்கிவிடும் என்று நினைப்பவனுக்கு தலையில் அடித்தாற் போலத்தான் ஒரு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டும். சத்யன், மெல்லிய குரலில் சுமித்ரா அழைக்க கண்களை திறவாமலேயே, சொல்லுடி, கேட்டுட்டுதான் இருக்கேன் என்றான் சத்தியதேவன். சொல்லுவேன், ஆனா நான் சொல்ற விஷயத்த கோவப்படாம முழுசா கேட்கணும், சரியா என்று சுமித்ரா பீடிகை போட, ஏதது முன்ஜாமீன் வாங்குற வேகத்தை பார்த்தா விஷயமும் வெள்ளங்கத்தான் போல இருக்கு. சரி பரவாயில்ல, சொல்லு கேப்போம். சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ செஞ்சது பெரிய உதவி, ரொம்ப பெரிய உதவி. இன்னைக்கு நான் இப்படி உங்க மார்பிள படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு அவ மட்டும்தான் காரணம். தீபிகா ஒரு குழந்தைங்க, அவளை நீங்க உங்க எதிரியா பாக்காதீங்க. நான் அவளை உங்க தங்கச்சியா நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லல. அவளை நீங்க உங்க தங்கச்சியா பார்க்க வேணாம், ஒரு சொந்தக்கார பொண்ணா கூட பார்க்க வேணாம். எத்தனையோ பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு டியூஷன் படிக்க வராங்க.
அதுல ஒரு பிள்ளையா அவளை நினைச்சுக்கோங்களேன். நீங்க ஒண்ணும் அவ வீடு தேடி போய் அவளுக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம். அவ ஸ்கூலுக்கு போற பாதை உங்களுக்கு தெரியும் தானே? அங்க போய் பார்த்து ஒரு நன்றிய சொல்லிடுங்க. சுமித்ராவோட புருஷன் நன்றி கெட்டவன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரே ஒரு உதவியை எனக்காக நீங்க பண்ணுங்க. பண்ணுவீங்க தானே? முகத்தை அவன் மார்பில் புதைத்துக் கொண்டு கை விரல்களால் மார்பை வருடிக்கொண்டே சுமித்ரா சொல்ல அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சத்யன், இதத்தான் தலையண மந்திரம்னு சொல்லுவாங்களா சுமித்ரா என்று அமர்த்தலாக கேட்டான்.